கர்த்தருடைய பிள்ளைகள் திருமண வாழ்க்கை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வரன் பார்க்குறீங்கன்னா, முன்பே நீங்கள் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்து ஜெபம் பண்ணி பிற்பாடு நீங்கள் திருமணத்தை ஒழுங்கு செய்யுங்க. திருமணத்தை செஞ்சு முடித்த பிறகு தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு நடந்து போச்சு, டிவோர்ஸ் பண்ணுறேன், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் விவாகரத்தை விரும்புகிறதில்லை மாத்திரம் இல்லை, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் திருமண காரியத்தை குறித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பதில் சொல்லுகிறார். மோசே டிவோர்ஸை அனுமதிச்சாரே அப்படின்னு கேட்குறாங்க. அது ஜனங்களுடைய தொல்லையினால் அவர் அனுமதிச்சிட்டார். ஆதி முதலாய் கர்த்தர் அப்படி உங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். ஆகவே விவாகரத்து நமக்கு அனுமதி இல்லை. ஆகவே அது மாத்திரம் இல்லை, விவாகரத்தை பண்ணிவிட்டு ரெண்டாவது திருமணம் செய்யலான்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அதற்கும் அனுமதி இல்லை. கணவனோ மனைவியோ இறந்து போனால் அப்பொழுது வேண்டுமானால் திருமணம் செய்து கொள்ளலாம், அது தவறில்லை. விதவை கூட திருமணம் செய்து கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் விவாகரத்து செய்து இன்னொரு திருமணம் செய்வது என்பது, அல்லது உயிரோடு இருக்கும்போது இன்னொரு அதாவது 2 மனைவி வைத்துக்கொள்வது, 2 கணவன் வைத்துக்கொள்வது, இதெல்லாம் நம்முடைய வேதத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. இவைகளெல்லாம் பாவங்களாக பார்க்கப்படுகிறது, குற்றங்களாக பார்க்கப்படுகிறது. தயவு செய்து அப்படியெல்லாம் யோசிக்காதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழுங்கள்.